பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் எங்க தலைவர் இருக்கிறாங்க, எங்க கட்சியும் இருக்கிறது, தொடர்ந்து போராடுவோம். இன்னும் பல பேர் இன்னும் விஜய் அவர்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் என்று இன்று வரை எங்க சொல்றவங்க பைத்தியக்காரத்தனமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? எல்லாரும் குறிப்பிட்டு சொல்றாங்க. யார் சொல்லி வந்திருக்கிறோம்? இப்ப அண்ணா வந்திருக்காங்க, இப்ப நான் வந்திருக்காங்க, தோழர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. யார் சொல்லி வந்திருக்காங்க? அவர் தான் 3 பக்க அறிக்கையில சொல்லிட்டாருங்க. கடைசி ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் முடிஞ்ச பிறகு நேரடியாக அரசியல் களத்துக்கு வர போறேன். அது வரைக்கும் என்னுடைய தோழர்களை நான் அரசியல் மயப்படுத்தினார்ல, இதான் அரசியல் மயப்படுத்துறது. இப்ப களத்துல நின்று போராடுறல, காவல்துறைகளை நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, போராட்டம் பண்ணாதீங்க, கைது பண்ணுவோம் பயந்தமா? எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு எங்களை தற்காத்து கொண்டு அரசியல் பணி செய்வதற்கு எங்களை தயார்படுத்துறாரு தலைவர். அரசியல் மயப்படுத்துறாரு. பல தளபதிகளை எங்க தலைவர் உருவாக்கிறார்களா, அந்த பணி எங்க தலைவர் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்படிதான் நீங்க சொன்னீங்க, அவர் திமுகன்னு பேர் சொல்ல மாட்டேன்றாரு, பிஜேபின்னு பேர் சொல்ல மாட்டேன்றாரு. நீங்க பேர் சொன்ன உடனே கதறீங்க, பதறீங்க. பரந்தூருக்கு போனாரே கண்ணு தெரியலையா? கள்ளக்குறிச்சிக்கு போனாரே உங்களுக்கு தெரியலையா? எல்லா இடத்துக்கும் அவர் சென்று கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு கண்ணு தெரியல, நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க திமுக மட்டும் பாக்குறீங்க, அதிமுக மட்டும் பாக்குறீங்க. தாவேக்காவும் கொஞ்சம் கண் திறந்து பாருங்க. களத்துல 24 மணி நேரம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. 2026 அதற்கான முடிவை நீங்க பார்க்க தான் போறீங்க. கடைசி கொஸ்டினா, நீட் தேர்வு விலகும் பொழுது அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க 9ஆம் தேதி. தாவேக்காவோட நிலை நம்ம நீட் தேர்வு கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். நீட்